வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. முதல் செய்தி, இன்னைக்கு ஸ்டாப் சார் தான், சாரை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கார். யார்? தமிழ்நாட்டில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கார். சாரை உடனடியாக நிறுத்துங்கள். ஏற்கனவே திமுக சார்பில் போட்டாங்க, நிறுத்துங்கள், நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்ட்டாங்க. இப்போ திருமாவளவனை வச்சு உடனடியாக நிறுத்துங்கள் சாரை அப்படின்னு மனு போட்டிருக்காங்க. ஏன் இந்த சாரை நிறுத்தணும்னு எல்லாம் அது என்ன வந்து ஒரு வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுறாங்க. வாக்காளர் பட்டியலே யார் யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வராங்க. ஏன் அந்த திமுக கூட்டணி மட்டும் துடிக்கிறாங்க? திருமாவளவன் யார் சொல்லி போட்டிருக்காரு சாரை நிறுத்துங்கள்னு? இப்போ ராசா உங்களுக்கு தெரியும், திமுகவின் முன்னாள் அமைச்சர், இப்போ எம்பி நீலகிரிக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? தேர்தல் ஆணையம் மக்களின் வாக்குகளை திருடுகிறதுங்கிறது. திருடுறது யார்? தேர்தல் ஆணையம் போய் திருடுதுன்னா, தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ரொம்ப அரசாங்க அதிகாரி, அவன் ஏன் போய் திருடுறான்? பிஜேபி சொல்லி தர்றான்னு இவங்க சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வைக்கலை, பீகாருக்கு மட்டும் வைக்கலை, பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால்லாம் கொண்டு வர்றாங்க. வெஸ்ட் பெங்காலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. வாக்கை போய் இவங்க திருடணுமா? தேர்தல் ஆணையம். அப்போ உண்மையிலே வாக்கை திருடுவது யார்? தேர்தல் ஆணையமா, அரசியல்வாதியா? நான் என்ன கேட்குறேன், செத்து போனவன் பூரா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு போட்டு போயிடறான். அவங்க செத்தவங்க இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அதிகாரி சொல்கிறான், அங்கே இந்த ஏஜென்ட்டு சொல்கிறான் பூத்தில், அந்த கட்சி ஏஜென்ட்டுங்க, சார் உங்கள் அப்பா நேற்று வந்து ஓட்டு போட்டாருங்கிறான். அப்போ அப்பா செத்து 5 வருஷம் ஆச்சு. ஆமாம் சார், உங்கள் அப்பா வந்து போட்டார் சார், நான் கண்ணால் பார்த்தேங்கிறான். என்னைய செத்து போயாச்சு, அது தெரியாது சார், உங்கள் அப்பா பேரில் ஒரு ஆள் வந்து ஓட்டு போட்டார், உங்கள் அம்மா பேரில் வந்து ஓட்டு போட்டாங்க. ரொம்ப பேர் எதுவும் ஆவி வந்து ஓட்டு போட்டுச்சோன்னெலாம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரித்தா தான் தெரியுது, நம்ம அரசியல்வாதி கரெக்டாக சாகுறவனுக்கெல்லாம் ஒரு ஆளை ரெடி பண்ணி ஒரு ஆதார் கார்டெல்லாம் இதில் பிரிண்ட் பண்ணி ஒரு நம்பரை கொடுத்து, யார் நம்பர் அப்படிப்பா ஆதார் கார்டை பார்ப்பாங்க, அது உண்மையான நம்பரா? இந்த ஆதார் கார்டில் ஃபோட்டோவை பார்த்தா தலை சுற்றிலும், நம்ம ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபோட்டோவை பார்த்தாலே அடையாளம் தெரியாது. தேர்தல் அலுவலர் நம்ம மூஞ்சியை பார்த்தா அடையாளம் பார்க்க முடியாது. அதனால் செத்தவன் பூரா போட்டு வரான். அப்போ திருட்டு ஓட்டு போட்டது யார்? நீங்களா? தேர்தல் கமிஷனா? அப்போ தேர்தல் ஆணையமா? அப்போ என்ன அர்த்தம்? திருடன் யார்? நீங்கள் அவன் திருடங்கிறீங்க. பாவம், தேர்தல் ஆணையத்தை வந்து வாக்குகளை திருடுகிறதுங்கிறாரு ராசா. ஏன்னா திருடுறதுன்னா அதுதான் சொல்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு திருடுறது உங்களுக்கு தான் கைவந்த கலை. தேர்தல் ஆணையம் எப்படி அவன் போய் திருடுவானா? அதுக்கடுத்தது ஒரே ஆளே 5 ஓட்டு இருக்க, அது யார்? தேர்தல் ஆணையம் தான் பண்ணானா? இந்த திருட்டுத்தனம் யார் பண்ணது? தேர்தல் ஆணையம் தான் பண்ணானா? அப்போ ராசா சொல்கிறாரு, வாக்கை திருடுகிறீர்கள்னு. ஒரே ஆளுக்கு 5 பேர் நீங்கள் தானப்பா ஓட்டு போடுறீங்க, 10 பேர் அரசியல் கட்சிகள் தானே பண்ணுறீங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் 10 பேர் 10 ஓட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. 71லேருந்து இதுதான் நடக்குது. குடிசைகளெல்லாம் போடப்பட்டு, குடிசைகளெல்லாம் ஆளுகளை புதுசாக பேரை சேர்த்து, இல்லாத ஆளுங்கள்லாம் வரும். அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சான் தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் செத்தவன் ஓட்டு, அப்புறம் இந்த வீடு மாற்றி போனவெல்லாம் ஓட்டை போட்டு போயிடறான். வீடு மாற்றி போனவங்க யாரும் ஓட்டுக்காக அந்த இடத்துக்கு வந்து போட போகிறதில்ல. கரெக்டாக பார்த்து அதையும் அடிக்கிறான். இதெல்லாம் யார்? தேர்தல் ஆணையம் பண்ணது. அப்போ திருடன் யார்? ராசாவுக்கு கேட்குறேன், தேர்தல் ஆணையமா இல்லை உங்களை மாதிரி அரசியல்வாதிகளா? நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அவங்கள போய் திருடணும் அப்படிங்கிற. இதுக்கிடையில் இன்னொருத்தரம் எதுக்குறாரு? இது எல்லாம் இந்த இந்தியா கூட்டணி தான். இந்த பாஜக கூட்டணியில் யாரும் எதுக்கலை. அப்போ யார் திருட்டுத்தனம் பண்ணுறான்னு தெரியுதுல்ல. மம்தா பானர்ஜி இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். இந்த சார் படிவத்தை இப்போ ஃபில்லப் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப வேலை நெருக்கடி, ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களாம். அதனால் சாரை நிறுத்துங்கிறாங்க. யார்? மம்தா பானர்ஜி. ஏன் அந்த அம்மா பயப்படுறாங்க? இங்கே திமுக பயப்படுறாங்கன்னா அது 71லேருந்து நடக்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன் திமுக பயப்படுறாங்கன்னு எடப்பாடி சொல்கிறாரு, திருட்டு ஓட்டு போட முடியாதுன்னு பயப்படுறாங்க. அப்போ மம்தா பானர்ஜி ஏன் பயப்படுறாங்க? அவங்களும் திருட்டு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ரூட்டு வேறு, இவங்க ரூட்டு வேறு, இவங்க பாணியே வேறு, அவங்க ரூட்டு வேறு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இருக்கிறாங்கன்னா,
வங்காளதேசம், நம்ம மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது. பங்களாதேஷில் முன்னாடி வறுமை அதிகம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு வறுமை அதிகம். ஸோ பங்களாதேஷத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மேற்கு வங்காளத்துக்கு வந்துட்டாங்க. பங்களாதேஷத்திலிருந்து 1 கோடி பேர் மேற்கு வங்காளத்துக்கு வந்தாங்க. வந்தவன் சும்மா இருந்தானா? வேலைக்கு வந்தான். வேலைக்கு வந்தால் அப்படியே லைட்டாக ரேஷன் கார்டு போட்டான். நம்ம அரசியல்வாதி என்ன பண்ணான்? இவன்லாம் நமக்கு ஓட்டு போடுவான்ட்டு போட்டவனை பூரா அந்த 1 கோடி பேரையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டான். ஆக வெளிநாட்டுக்காரன், பங்களாதேஷை சேர்ந்தவன் வந்து எல்லாத்துக்கும் இங்கே ஓட்டு இருக்குது. மேற்கு வங்காளத்தில் 1 கோடி பேர் இருக்குது. இப்போ இந்த சாரில் என்ன பண்ணுறாங்க? இந்திய குடிமகன்கள் மட்டும்தான் இந்தியாவில் ஓட்டு போடணுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த 1 கோடி பங்களாதேஷுக்காரவங்களுக்கு ஓட்டு போயிடுது. இந்த 1 கோடி பேர் பங்களாதேஷ்காரன் ஓட்டை வச்சு தான் மம்தா பானர்ஜி ஜெயிச்சது. அதனால் அந்த கம்யூனிஸ்டே இல்லாமல் போச்சுங்க. எப்படி? இதுதான் டெக்னிக்கு. பங்களாதேஷ்காரனெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த அம்மா கம்யூனிஸ்ட்காரன் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் போயிட்டான். இப்போ இந்த 1 கோடி பேரை எடுக்க போகிறாங்க வாக்காளர் பட்டியலிருந்து. அதுக்கு பயப்படுறாங்க அந்த அம்மா. நம்ம திருப்பி ஆட்சிக்கு வர முடியாத அம்மா, வெளிநாட்டுக்காரன் ஓட்டு போட்டால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வரலாம்? இப்போ அமெரிக்காவில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கெல்லாம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. அமெரிக்கா சிட்டிசன் ஆனவன் தான் ஓட்டு போட முடியும். என்ஆர்ஐ யாருமே ஓட்டு போட முடியாது. எல்லா நாட்டிலையும் அதுதான் சட்டம். அந்த குடிமகன்கள் தான் ஓட்டு போட முடியும். அப்புறம் இந்தியாவில் மட்டும் பக்கத்து நாடுகள்லேருந்து வேறு நாட்டை சேர்ந்தவங்க உள்ளே வந்து அவங்க வந்துக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டு வாக்காளர் இது அட்டை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அது எதிரானதா இல்லையா? அதனால் அங்கே ஒரு கோடி பேரை சாரை வச்சு காலி பண்ணுறாங்க. கரெக்டு தானே? அதனால் குதிக்கிறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த நம்ம மம்தா பானர்ஜி. அதனால் இந்த சாரை இது பண்ணுறதில்ல, எல்லாம் குதிக்கிறவங்க பூரா பார்த்திங்கன்னா அந்த இந்தியா கூட்டணி தான், இந்தி கூட்டணி தான் குதிக்கிறான். அப்புறம் இப்போ இங்கே சார் நிலைமை என்ன இருக்குன்னா, அதிசயப்பட்டாங்க எல்லாம். அவர்கள் நினைத்ததை விட ரெஸ்பான்ஸ் மக்களிடம் ஆர்வமாக வந்து எல்லா பேரும் வாங்கிட்டு போகிறான், ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. 90% வாக்காளர்களுக்கு வந்து ஃபார்மை கொடுத்துட்டான். இன்னும் டைம் இருக்குது, ஜனவரி வரை டைம் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து ஃபார்மை கொடுத்துட்டான், ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டான். இவங்க என்ன கட்டுக்கதையை கிளப்பி விடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கஷ்டமும் இல்லை. ஃபோட்டோ கேட்குறான், ஆதார் என்ன கேட்குறான், இந்த பக்கம் என்ன கேட்குறான், வாக்காளர் பட்டியலில் 2005 உங்களுக்கு என்ன இருந்ததுன்னு கேட்குறான். அதுதான் கொஞ்சம் இடிக்குது எல்லாருக்கும். நான் 2005 எங்கே போகிறது? அது ஏன் அப்படி கேட்குறான்னா, இந்த சார் இதை வந்து 2005 அப்புறம் பண்ணவே இல்லை. அது எவ்வளோ பெரிய தப்பு. தேர்தல் ஆணையமும் மத்திய அரசாங்கமும் இது அப்போவே பண்ணியிருக்கணும். 2002 2005 பண்ணாங்க. 2005 அப்புறம் அதை பண்ணவே இல்லை. அதை 2005 அப்புறம் ஒழுங்காக பண்ணியிருந்தா 2006 2011 வரை திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? சந்தேகம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 2019 திமுக 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சிருக்குமா பாராளுமன்ற தேர்தலில்? அதுவும் சந்தேகம். 2021 திமுக ஆட்சியை பிடித்திருக்குமா? அதுவும் சந்தேகம். ஏன்னா 2005 லிஸ்ட்டு செத்தவன் பூரா இருக்கான். கடந்த 20 ஆண்டுகளாக செத்தவன் பூரா அதில் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2024 இப்போ எம்பியில் 40க்கு 40 ஜெயிச்சாங்களே, அது இந்த சாரை திருத்தி இருந்தால் வந்திருக்குமா? அதுவும் சந்தேகம்தான். ஆக 2005 திருத்தாமல் விட்டதுனால இப்போ எல்லாம் 2005 தான் கேட்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் கொடுக்குறாங்க. இப்போ சிறப்பு முகாம்கள் அமைச்சிட்டாங்க. அங்கங்கே சிறப்பு முகாம்கள். யார் யாருக்கு சந்தேகம் இருக்கோ இங்கே வாங்க, உங்களுக்கு அங்கேயே சந்தேகத்தை தீர்த்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். அதில் தன்னார்வ அளவுங்கள்லாம் பெருமளவு கலந்துக்கிட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக, அது வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு ஒயிட்னர் போடுறாங்க. இதனே ஒயிட்னர் போடுறாங்க. ஒயிட்னர்னால் பேர் இருக்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் இது பண்ணால் ஒயிட்னர் போட்டு கரெக்டாக எழுதுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒயிட்னர் தப்பாக ஏதாச்சும் இது பண்ணிவிட்டா அடிச்சுட்டு எழுதுவாங்க. அதுதான் பண்ணுறாங்க. அதனால் மிக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. 90% இது வந்துருச்சு. எல்லாம் எய்த்தங்கில் சாரை என்ன எங்கே போய் இது பண்ண போகிறீங்க? அதுதான் 65 லட்சம் பீகார்லேயே காலி பண்ணிட்டான்ல. அது மாதிரி இந்தியா முழுவதும் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாராக போகுது, தமிழ்நாட்டிலையும் ஆகப்போகுது. 90% இது கொடுத்தாச்சு. இன்னும் 10% மக்களுக்கு போய் சேரணும். எல்லாரும் கொடுக்க போகிறாங்க.
மக்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, டூப்ளிகேட் ஆதார் கார்டு யாரும் வச்சுருக்க முடியாது. நீங்கள் வீடு மாறினீங்கன்னா உடனே ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி புதுசு எடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல ஓட்டர் ஐடி, தேர்தல் வாக்காளர் அட்டை, உண்மையான ஒரிஜினல் ஏதோ வரப்போகுது. அதனால் எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க, நேர்மையான முறையில் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. செத்தவங்க பேரெல்லாம் இங்கே போய் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் உங்கள் செத்து போயிட்டாங்கன்னு. வீடு காலி பண்ணவங்கெல்லாம் நாங்கள் இந்த அட்ரஸ்க்கு மாறிட்டோன்னா அந்த அட்ரஸ்க்கு இதை வாங்கிக்கோங்க, வாக்காளர் அடையாள அட்டையை. ஒருத்தன் 10 பேர் போட்டவெல்லாம் போய் சொல்லுங்கள், சார் என் பேரில் 10 இருக்குது, நாங்கள் தான் பண்ணோம், மன்னிச்சுக்கோங்க, எங்கள் கட்சிக்காரங்க தான் பண்ணாங்க, நானும் ஒவ்வொரு தேர்தலையும் 10 ஓட்டு போடுறேன், கருப்பு மை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு தனி திரவம் கொடுக்குறாங்க, அதை வச்சு அழிச்சிடலாம். ஒவ்வொரு அட்ரஸுக்கும் ஒவ்வொரு ஆதார் கார்டு அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, இதை வச்சு இவ்வளோ நாள் போட்டேன், மன்னிச்சுக்கோங்க, ஒரே ஒரு இதில் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்து செல்ஃப் கன்ஃபெஷன் கொடுங்க. அதனால் இனிமேல் 2026 நடக்கப் போகும் தேர்தல் உண்மையான வாக்காளர் அட்டையுடன் வரப்போகிறது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியுடன் மேற்கு வங்காளத்தில் 1 கோடி பேர் காலியாக போகிறாங்க. இங்கே எத்தனை 85 லட்சத்திலிருந்து நாங்கள் போடும் கணக்கு, அது 85 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள். நேர்மையான வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது. பொதுமக்கள் எல்லோரும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். தன்னார்வ அலுவலர்களுக்கு நன்றி. நாட்டு நலனில் நீங்கள் எல்லாம் மனசு வச்சு எல்லோருக்கும் போய் உதவி செஞ்சு பொதுமக்களுக்கு உள்ள சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள். திமுகவை தவிர எந்த அரசியல் கட்சியும் அந்த பக்கம் தலையை வச்சே படுக்கலை. வீடு வீடுக்காக போகிறது பூரா திமுககாரன் தான் போகிறான். அந்த பூத் ஆஃபீஸர்கிட்ட அவனுக்கு அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு ஏதாச்சும் குழப்பம் பண்ண முடியுமான்னு பார்க்குறான். இன்னமும் எதிர்கட்சிகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டிய வாக்காளெல்லாம் பதிவு செய்ய வைங்க. அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு திருமாவளவன், சுப்ரீம் கோர்ட் எந்த சூழ்நிலையிலையும் சாரை நிறுத்தி வையுங்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா பீகாரில் 65 லட்சம் பேர் சாரை வச்சு நீக்கிட்டு தேர்தல் நடந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறத சாரை பற்றி டெய்லி பேசணும்னு சொன்னோம். அதனால் இன்றைக்கி திருமாவளவன் நியூஸ் வந்ததுனால அதை பற்றி நம்ம கருத்தை பதிவு செய்கிறோம். அடுத்தது விஜய் பற்றிய செய்திகள், நடிகர் விஜய் பற்றிய செய்திகள். விஜய் கரூருக்கு போயிட்டு பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் பரப்புரை செய்கிறத நிறுத்திட்டார், நிறுத்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பரப்புரையே செய்யலை. கட்சிக்காரவங்கெல்லாம் போய் சொன்னாங்களாம், மறுபடியும் நீங்கள் பரப்புரையை தொடர வேண்டும்னு. அதனால் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பரப்புரைன்னு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள்னு சொல்லி தாவேக்கா, விஜயின் தாவேக்கா காவல்துறைக்கு எழுதி அனுமதி கேட்டாங்க. போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, எத்தனாம் தேதி? டிசம்பர் 4 சார். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது, தெரியாதா? அவங்க சொல்லியிருக்காங்க விஜய் ஆளுங்க, சார் கார்த்திகை தீபம் இதில் தான் திருவண்ணாமலையில் தான் ஃபேமஸ்ஸு சார், அங்கே தான் நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க. சேலத்தில் என்ன சார் கார்த்திகை தீபம், அதுக்கு எதுக்கு சார் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே காவல்துறை இவன் ரொம்ப அதிகம் பேசுகிறான்ட்ட பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுன்னு இருக்காங்க. அதோடு அரண்டுட்டாங்க. இதனுடைய அது பாம்பு கேஸில் உள்ள தள்ளிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் தெரியுமா? நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா அப்படிங்க. சார் பாபர் மசூதி இடிஞ்சு அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும்மா பாபர் மசூதிக்கு பாபர் மசூதி இடிப்பு நாளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்காங்க. நீயும் தீவிரவாதி லிஸ்ட்டில் ஒரு ஆளான்னு கேட்டிருக்காங்க. அதோட அவங்க பயந்துட்டு இது தீவிரவாதி கேஸில் போட்டு விட்டுருவாங்க, எண்ணெயில் மாட்டி விட்டுருவாங்கன்ட்டு, சரி வாயை திறக்கலை சார், எப்போ தான் அனுமதி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கேட்கணும். ஜவுளி கடையா, சலூன் கடையா, நகை கடையா, எந்த தொழிலாகட்டும் உங்கள் பிசினஸை டெவலப் பண்ண சினிமா தரத்தில் குவாலிட்டியான வீடியோ தேவையா? தரமான முறையில் விளம்பர படம் எடுத்து தருகிறோம். Facebook, Instagram மூலம் உங்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்த நாங்கள் உதவுகிறோம். லைட்ஸ் ஆன் கிரியேட்டிவ் ஏஜென்சி, கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். அப்புறம் கேட்டிருக்காங்க, சார் எங்கள் கூட்டத்துக்கு ஒரு 20-30 போலீஸ் தானே கொடுக்குறீங்க, அதுக்கு எதுக்கு சார் 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னதை செய், இல்லைன்னா பெர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் விஜய் கட்சிக்காரவங்க என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
விஜய் கட்சியினருக்குன்னு சொல்லும் கோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நிபந்தனைகளுடன் கொடுப்பாங்க. அது ஒன்று தான் வழி. இனிமேல் அரசியல் குறுக்கிடும். காவல்துறையை பற்றி ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அங்கே மேலேருந்து ஆர்டர் காவல்துறைக்கு இது மாதிரி சொல்லுன்னு அவங்க அதைத்தான் செய்கிறாங்க. அதனால் காவல்துறையை குற்றம் சாட்டி நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் கட்சியினருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், வேறு ஒரு தேதி வச்சு ஹைகோர்ட்லேருந்து வழக்கு போட்டு அனுமதி வாங்குங்க. ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நீங்களே பாதுகாப்பு ஏற்பாடுகளை நல்லா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கேமரா வச்சு கவர் பண்ணுங்கள். வருபவர்களுக்கு தண்ணீரெல்லாம் நல்லா கொடுங்க. நல்ல இது லைட்டுங்க இதெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் சனி ஞாயிறுன்னு வச்சிங்க, இப்போ விஜயே அதை வியாழன்னு மாற்றிடலாம், வேலை நாட்களில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா செய்தி வந்துருக்கு. ஆமாம், லீவு நாளில் வச்சிங்கன்னா கூட்டம். அவங்க ஏன் வச்சாங்கன்னா லீவு நாளில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், போக்குவரத்துன்னு வச்சாங்க. ஆனால் லீவு நாளில் கூட்டம் அதிகம் வருது, அதுக்காக வியாழன் வெள்ளியில் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது நல்ல முடிவு. மக்களுக்கு பாதுகாப்பாக வைங்க. ஃபுல் இது போட்டிங்கனாலே போதும். வீடியோஸ் சிசிடிவி கவரேஜ் போட்டு லைட்டை வச்சுட்டிங்கன்னா போதும். அதனால் லைட்டை வச்சு ஃபுல்லாக சிசிடிவி கவரை வச்சு ஜெனரேட்டர்லாம் நல்லா இது பண்ணி ஓரளவு எல்லா தொண்டர்களையும் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வராதிங்க. உள்ளூர் தொண்டர்கள் வரட்டும். ஏதோ ஒரு ஒரு 10,000 பேர் வந்தாலும் கூட போதும். உங்கள் கூட்டத்தை உங்களுடைய இந்த பலத்தை, ரசிகர் பலத்தை இந்த பரப்புரையில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, எலெக்ஷனில் காமிங்க. அதனால் கூட்டத்தை நீங்கள் மறுபடியும் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். இதுக்கிடையில் ஒரு செய்தி வந்திருக்கு. விஜய் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படின்னு அவங்க பேசுனதா வந்திருக்கு. பேசின உடனே ஒரு 10-15 சின்னம் வச்சாங்க. அதில் சிலிண்டரு இது என்னென்னமோ சொன்னாங்களாம். கடைசி இவங்க தேர்ந்தெடுத்தது ராசியான சின்னமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ராசியான சின்னம்னா எப்படி அப்படின்னும்போது, இந்த பிகில் படம் விஜய்க்கு ரொம்ப நல்லா ஓடிச்சு. அது ஃபுட்பால் படம். அதனால் பிகிலை ஞாபகம் வைக்கிற மாதிரி சின்னம் வைக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆலோசனை சொன்னாங்க. அப்போ பிகில் படத்தை ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் எப்படி வைக்கலாம் அப்படிங்கும்போது ஃபுட்பாலையே சின்னமாக கேட்கலாம். இளைஞர்களுக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபுட்பால் ஒரு சின்னம். விசில், அதான் பிகில்னா அதுதானே. விசில் ஒரு சின்னம், அதுவும் ஒரு ராசியான சின்னம். இது எல்லாத்துக்கும் மேலே இளைஞர்களை கவரக்கூடிய சின்னமாக இருக்கணும். கிரிக்கெட் பேட்டை வைக்கணுங்க அப்படின்னு கிரிக்கெட் பேட்டு, விசிலு, ஃபுட்பால், இது 3ஐயும் சின்னமாக கேட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தி தப்பான செய்தியாகத்தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் கட்சிகள், அதுவும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், விஜய் கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளில் தான் வரும். ரெகக்னிஷன், அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் எலெக்ஷனில் நின்று 6% மேலே ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சியாக வரும். அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அந்த சின்னத்தை வருங்காலத்தில் தான் நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சியாகலன்னும். நீங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு நீங்களாக சின்னத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தேர்தல் கமிஷனாக ஒரு 10 சின்னம் கொடுப்பான். அதில் நீங்கள் ஒரு சின்னம் எடுத்துக்கணும். இப்போ எம்ஜிஆரே 72 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. எனக்கு இந்த சின்னத்தை ரெட்டையில கொடுங்கன்னு அவரே கேட்கல. அதனால் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து டெல்லியில் கூப்பிட்டாங்க. எம்ஜிஆர் அவசரமாக அவருடைய முதல் வெற்றியை பெற்று தந்த மாயத்தை வர, நீங்கள் டெல்லிக்கு போங்க, அவர் வழக்கறிஞர் வேறு, நீங்கள் டெல்லிக்கு போங்க, அவங்க என்ன சின்னம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு உடனே இவர் அங்கேருந்து போனார். எம்ஜிஆர் கேட்ட சின்னம் கிடைக்கல, கேட்ட சின்னம் கேட்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ இவர் அங்கேருந்து போனார் மாயத்தவர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்னென்ன சின்னத்தையும் கொடுத்தாங்க. அவருக்கு எதுவும் பிடிக்கல. அப்புறமா ஒரு சின்னத்தை அவர் தேர்ந்தெடுத்துட்டு எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டார். அவன் சொல்லிட்டான், எலெக்ஷன் 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே சின்னத்தை நீ உறுதி செய்யணும். மாயத்தவர் என்ன பண்ணிட்டார், எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணார். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் இல்லை, ட்ரங்க் கால் ஃபோன் கிடைக்கல, லைனு. உடனே அவன் என்ன பண்ணிட்டார் மாயத்தவர், இந்த வெத்தலை சின்னத்தை எடுத்துக்கிறேன்ட்டார். எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். பயந்துக்கிட்டே வந்தார். எம்ஜிஆர் திட்ட போகிறாரு, அவரை கேட்காம சின்னத்தை அவங்க கொடுத்த சின்னத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தார். சொன்னார், உங்களை ஃபோன் பண்ணேன், எடுக்க முடியலை, கிடைக்கல, 1 மணி நேரத்தில் கொடுக்கணுன்ட்டான். அதனால் உங்களை கேட்காம நானாக சின்னத்தை தேர்ந்தெடுத்துட்டேன். அவங்க ஒரு 10 சின்னம் கொடுத்தாங்க, அதில் ஒன்று தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் 1 மணி நேரத்தில் பண்ணணுன்னாங்க.
அதனால் வெத்தலை சின்னத்தை எடுத்துட்டேன்னு ஃபோட்டோவை காமிச்சார். ஃபோட்டோவை பார்த்த எம்ஜிஆர், மாயத்தேவை இது வெத்தலை சின்னம் இல்லை, இது ரெட்டை இலைன்னார். இந்த ரெட்டை இலைங்கிற வார்த்தை முதல்ல அவர் வாயில் தான் வந்தது. உடனே மாயத்தேவர் இருந்து பார்த்து நான் வெத்தலைன்னு நினச்சேன். வெத்தலை இல்லை, இது ரெட்டை இலை, இது நல்ல சின்னம். நம்ம கையிலேயே 2 விரலை காமிச்சா அது வந்து ரெட்டை இலைன்னு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. வெற்றிக்கு எப்போவுமே 2 விரலை தான் காமிப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சிலே 2 விரலை காமிப்பார் வெற்றிக்கு அடையாளமாக. அதனால் உங்களுக்கு 2ஆம் உலகப் போர் வந்த உடனே அவர் 2 விரலை காமிச்சார். நமக்கு இயற்கையாகவே நல்ல சின்னம் அமைஞ்சிருக்கு, இரட்டை இலை கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சின்னார். அப்போ அந்த இரட்டை இலையை தேர்ந்தெடுத்தது எம்ஜிஆர் இல்லை, இவங்க இல்லை, அது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தான், அதில் இவங்களுக்கு அமைஞ்சது. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து ஃபுட்பால் இஷ்டத்துக்கெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அது சட்டத்தை சொல்கிறேன். விசில் தேர்ந்தெடுக்க முடியாது, கிரிக்கெட் பேட்டை தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க, ஒரு 10 சின்னம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்னத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தால் அது தப்பு, சட்டப்படி அது சாத்தியமில்லை அப்படிங்கிறதையும் விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் எங்களுடைய செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அதனால் சீக்கிரம் பரப்புரையை ஆரம்பிங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுகவிற்கு எதிரான நிலையில் இருக்கோம். அரசியல் ரீதியாக நாங்களும் ஒரு அரசியல் கட்சி, அரசியல் ரீதியாக நாங்களும் எதிர்ப்பான, ஏன்னா நம்ம பேசுகிற அத்தனையுமே அரசியல் கருத்துக்கள். கோர்ட்டில் கூட அதைத்தான் நான் சொன்னேன், என்னுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. நேதாஜி மக்கள் கட்சிங்கிறது பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியோட சேனல் தான் நேதாஜி டிவி. இதில் நான் பேசுகிறதெல்லாம் அரசியல் கருத்துக்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான், அரசியல் கருத்துக்களை பேசினா நீ அரெஸ்ட் பண்ண முடியாது, அது அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை சொல்வதற்கு பேச்சு சுதந்திரத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் இருந்து நம்மளை கைது பண்ணாங்க. அதனால் இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து அப்படி வந்த கருத்துக்கள் தான். அதனால் அந்த இது அடிப்படையில் வந்து நம்ம சொல்கிறோம், திமுகவுக்கு எதிரான இது வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஆன்மீக கட்சி, கடவுளை கும்பிட்றவங்க, அவங்க நாசிகத்தில் உள்ளவங்க 2. அது 2வது, நாங்கள் தேசியத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். நேதாஜி என்ற நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர் பேரில் கட்சி வச்சுருக்கோம். அவங்க மாநில சுயாட்சி, அப்போ இது வந்து தனி தமிழ்நாடு இப்படிலாம் கேட்குறவங்க. அதனால் கொள்கை ரீதியாக அங்கே 2 பேர்த்துக்கு வேறுபாடு. அதனால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். அதனால் திமுகவை தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய இது இலக்கு. அந்த இதுக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி பலமாக வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் கட்சி பலமாக வந்தாலும் சரி, எந்த கட்சி பலமாக இருக்கிறதோ அந்த கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கணும், அப்போ தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்ற நிலைப்பாடு. அதனால தான் வந்து இந்த கருத்துக்களை 2 பேத்துக்குமே பல நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுல தான் இன்று விஜய் கட்சிக்கு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது, நேற்று 14 கேள்வி கேட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் பதில் சொல்லிட்டாங்க. அதில் சொல்லிட்டாங்க, கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு இந்த உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, அது அரசியல் சட்டத்திலேயே இல்லை. அதனால் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பதற்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, காரணம் அரசியல் சட்டத்தில் அது இல்லை. இதுக்கிடையில் சில வேதாந்தம் பேசுகிறவங்க பெரிய அரசியல் இது அறிவு ஜீவிகள், சட்டத்தின் மேதைகள், அவங்க சொல்கிறாங்க அது வந்து உச்சநீதிமன்றத்தின் கருத்து, தீர்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாதா என்ன கருத்து? கருத்து தீர்ப்புக்கு வித்தியாசம் இல்லையா உங்களுக்கு? உச்சநீதிமன்றம் அது வந்து சொன்னது என்னென்னா, ஜனாதிபதி கேட்டாங்க, ஏப்பா நீங்கள் பாட்டுக்கு 3 மாதம் கவர்னருக்கு கேளக்கெடு, ஜனாதிபதிக்கு 6 மாதம்னு சொல்கிறீங்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதிலாக தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அதிக வேல்யூ தீர்ப்பை விட. காரணம், 5 மெம்பர் கொண்ட பெஞ்சு சொல்லியிருக்கு, ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு சொல்லியிருக்கு. இது வருங்காலத்தில் இது வந்து மிகப்பெரிய ஆதாரம். அதனால் தீர்ப்பை விட அதிக சக்தி அதுக்கு தான் இருக்குது. ரெஃபரன்ஸ்னு பேர், ரெஃபரன்ஸ் மேட் பை த பிரசிடென்ட் டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் விட்ட வந்து கருத்து கேட்பு, என்ன சொல்கிறீங்க, சட்டம் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சு கேட்டார். அதில் தான் சொன்னாங்க, சில பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது கருத்து தான் அவங்களது, என்ன எங்களுக்கு தெரியாதா, கருத்துக்கும் தீர்ப்புக்கும் கருத்துக்கு தான் ஏன் வேல்யூ அதிகம். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் கேட்ட கருத்தியா, கருத்தை கேட்டவங்க ஜனாதிபதி. அதுக்கு தான் வருங்காலத்தில் இதுதான் எழுதாத சட்டம், அதை புரிஞ்சுக்கங்க.
இப்போ இவரும் புரிஞ்சுட்டார் ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்போ என்ன சொல்லிட்டாரு, அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். உண்மையிலேயே ஸ்டாலினை சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாராட்டுறோம், உண்மையாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம். நாங்கள் கவர்னருக்கு ஆதரவாகவோ இதுக்கு எதிராக சொல்லணும். நாங்கள் என்ன சொன்னோம்னா, அரசியல் சட்டம், எழுதப்பட்ட அரசியல் சட்டம், அம்பேத்கரால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் சொல்வது கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். அதனால் காலக்கெடுவை சுப்ரீம் கோர்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா காலக்கெடுவை நிர்ணயிக்கணும்னா அரசியல் சட்டம் திருத்தப்பட வேணும். அப்போ தான் அது முடியும். இதைத்தான் நாங்கள் சொன்னோம். யாருக்கும் ஆதரவாக எதிர்ப்பாக சொல்லலை. எப்போவுமே சட்டத்தில் எது கரெக்டு எது தப்புங்கிறத கருத்து சொல்கிறோம். அது நீதித்துறையை அவமதிக்கணும்னோ, இல்லை பார்லிமெண்ட்டை அவமதிக்கணும்னோ, இல்லை குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை அவமதிக்கணுமோ அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்து அல்ல எங்களுடைய கருத்து. அப்போ தான் ஸ்டாலின் பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. இதை அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். கரெக்டு, திருத்துங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்கு 3/2 எம்பிங்கள் வேணுமே. உங்கள் இந்தியா கூட்டணி இப்போ இருக்கிற நிலைமையில் 3/2 கூட்டணி சீட்டு ஜெயிக்க சாத்தியமா? காங்கிரஸே, உங்கள் கூட்டணியின் தலைமை கட்சியான காங்கிரஸே 100 டச் பண்ணுறதுக்கு திணறாங்களே. அப்போ எங்கே நீங்கள் 270 நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? 270க்கு மேலே எடுக்கணுமே. அது உங்களுக்கு சாத்தியமா? அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களுடைய அரசியல் சட்டத்தை திருத்துங்க. அப்போ நாங்களே சொல்கிறோம், அப்பா சட்டம் இப்படி திருத்தியாச்சு, இது மாதிரி தான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டாலின் அவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் அப்படி தான். ஏன்னா ஸ்டாலின் நிறைய இதில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. நீட்டு முதல்ல சொன்னாங்களே, சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீட்டு சாத்தியமில்லை, ஜனாதிபதியே அதை இது பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் சொன்னோம். அப்புறமா ஸ்டாலின் சொல்லிட்டார், ஆமாம் நீட்டு சாத்தியமில்லை, சட்டத்தின் மூலம்தான் செய்யணும்னு. அதே மாதிரி இப்போ இது புரிந்து கொண்டார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. இன்னுமே நீங்கள் சட்டத்தை திருத்துங்கள். அதுவரை கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின்படி அவர்களுக்கு இந்த அதிகாரம் உண்டு அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஆதவ் அர்ஜுன். அவரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவர் எங்கெங்கேயோ இமாச்சல பிரதேசம் போயிட்டார், எங்கெங்கேயோ போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்னடா தப்பு பண்ணார், ஏன்டா போலீஸ் இப்படி துரத்துறான்? பாவம் அந்த கஸ்தூரி மேடத்தை துரத்துனாங்க. அப்போவே நான் சொன்னேன், ஏப்பா பேசுனது சாதாரண பேச்சுப்பா, அந்த அம்மாவை தேடி இங்கேருந்து போலீஸ் ஹைதராபாத்து போகிறீங்களேன்னெல்லாம் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 நாளில் கோர்ட்டு பெயிலில் விட்டுச்சு. அதனால் இப்போ ஆதவ் அர்ஜுன் பேசுனது என்னென்னா, அந்த எக்ஸ் தளத்தில் போராட்டம் வெடிக்கும்னாராம், அதுக்கு தேடுறாங்க, எங்கெங்கேயோ தேடுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் செல்லாதுன்னு போட்டாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டே எஃப்ஐஆர் செல்லாதுன்ட்டாங்க. ஆதவ் அர்ஜுனுக்கு போட்ட அதே செக்ஷன் தான் எனக்கும் போட்டிருக்காங்க. அவர் ஹைகோர்ட் இது போராட்டம் வெடிக்கும்னு. நான் என்ன பண்ணேன், அந்த கரூர் விஷயமாக பேசிவிட்டு அது ஒரு வீடியோ போட்டு இதை பற்றி விவாதிப்போம்னு சொன்னேன். அதுக்கு தான் என்ன பிடிச்சி உள்ளே போட்டேன். ஆதவ் அர்ஜுன் இப்போ எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டார். போராட்டம் வெடிக்கும். 2 குழுக்களிடையே மோதல். 2 குழுக்கள், நான் 2 குழுக்கள்னு சொல்கிறாங்களே, ஏதாச்சும் பேசுனா 2 குழு எந்தெந்த குழுன்னு நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. 2 குழுக்களிடையே மோதல். உடனே பிடிச்சி கைது பண்ணும்போது என்ன பண்ணுறது, மேஜிஸ்ட்ரேட்டை பயமுறுத்துறதுக்கு அங்கே கொண்டு போய் அந்த உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி கோர்ட்டில் உட்காந்துக்கிறாரு. மேஜிஸ்ட்ரேட் அவரை பார்த்தோன்னே பயப்படணுன்னு இப்படி தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலையா சார்னு கேட்குறாங்க. அது நிறைய வேலைகள் இருக்குது. எஃப்ஐஆர் குவாஷுக்கு அப்புறமா நிறைய வேலை இருக்குது. ஒன்றொன்றாக சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு, ஆதவ் அர்ஜுன் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் சந்தேகம், அவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல் இல்லை, திருமாவளவனின் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. இருந்தாலும் அவர் விஜய் அவரை நம்புகிறார். இப்போ விஜய் பக்கம் இருக்கிறார். இந்த வழக்கில் அவர் ஜெயித்திருக்கிறார். எங்களை போன்றவர்களும் அவரை மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பொய்யான வழக்கை போட்டு. அதனால் இந்த வழக்கில் வெற்றி பெற்றதற்கு விஜய்க்கும் அவருடைய கட்சி நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் இந்த மாதிரி வழக்கெல்லாம் யார் மேலேயும் போடாதீங்க, வேறு வழக்கு போடுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, பல தடவை சொன்னேன். அரசியல் விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் கைதே பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு திட்ட மாட்டாங்களா? திட்டமான எம்ஜிஆர் கருணாநிதி ஒரு மலையாளின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருக்க முடியுமா? எவ்வளவு கேவலமாக ஒவ்வொரு அரசியல் இவர் என்ன சொன்னார், சீமானு
நீ 80 அடி சிலையை கருணாநிதி சிலையை வை, நான் வந்து உடைக்கிறேன்டான்னு சொன்னார். அவரை கைது பண்ணிட முடியுமா? வைகோ வந்து ஜாதி பேர் சொல்லி கருணாநிதி அவர்களை விமர்சித்தார். சில இதுக்கெல்லாம் வந்து சாதிக் பாட்சா தற்கொலைக்கு காரணம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்த கொலையை செய்தவர் ஸ்டாலின் எல்லாம் விமர்சனம் பண்ணார் வைகோ. அவரெல்லாம் கைது பண்ணீங்களா? அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க, அரசியல் விமர்சனங்கள் பேச்சுரிமையில் வரும், அதற்கு கைது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் இனிமேலாவது அரசியல் விமர்சனங்களை பொறுத்து கொள்ளுங்கள். அரசியலில் ஒரு கருத்தை சொன்னால் கைதுன்னு பண்ணாதீங்க. பாவம் ஆதவர்ஜுன் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தார், இமாச்சல் பிரதேசம் எல்லாம். இப்போது தான் அவர் வழக்கு தீர்ந்திருக்கிறது. எங்களுடைய வழக்கும் நிச்சயம் தீரும். ஆண்டவன் துணை இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சூழ்ச்சிக்கு எதிராக நிச்சயம் ஆண்டவன் வந்து துணை நிற்பார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிறைவான கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.